கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க பார்க்குறாங்க வீட்டில் யாருமே இல்லை. உடனே சந்திரகலாவுக்கும் சந்தேகம் வருது. இவங்களாம் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகப்படவும் அப்போ சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிவனாண்டி ஒன்றுன்னு சொல்கிறாங்க எல்லாருமே இங்கே பாட்டி வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சந்திரகலா உடனே சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா இங்கே உள்ளவங்க எல்லாருமே அதாவது அந்த கிளை வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சந்திரா நீ சொல்லிட்டு இருக்கிற, உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது இப்போ அதுவாக முக்கியம் எல்லாரும் அந்த கிளை வீட்டுக்கு போயிருக்கிறாங்க நேரத்தில். இப்போ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அழைச்சிட்டு நேராக சந்திரகலா பார்த்தோம்னா அவங்க பாட்டியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. எங்கே பார்த்தோம்னா அதாவது எல்லாருமே பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி நாங்கள் கிளம்புறோம், ஏன்னா அம்மா இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் அவள் வரதுக்குள்ளேயே நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து கிளம்பிடுங்க, இல்லைன்னா அவ்வளோதான் அவள் கோவப்பட ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்தோம்னா அவங்க சாமி கும்பிட்றதுக்காக பூஜை ரூமுக்கு அழைச்சிட்டு போகவும் அப்போ அங்கே எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரியோட குரல் கேட்குது. சாமுண்டீஸ்வரியோட குரல் கேட்டதுமே உடனே என்னது அம்மா குரல் மாதிரி இருக்குது, அம்மா இன்னைக்கு நைட்டுக்குள்ளே தானே வருவாங்க, என்னது அம்மா குரல் இப்போவுமே சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்களுக்கு தூக்கி வரி போடுது. சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் வீட்டு வாசலில் நின்று அவங்க சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ஐயோ அம்மா என்ன அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டாங்க, அம்மா இன்னைக்கு ராத்திரி தானே வருவேன்னு சொன்னாங்க, இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு கைங்களமா அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டு இருக்கவும் உடனே ராஜராஜன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி வரதுக்குள்ளேயே நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி நினைச்சோம், ஆனால் அவள் இவ்வளோ சீக்கிரம் வருவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டத்தோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாட்டியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி வந்துட்டாளா, ஏற்கனவே அப்படி கிடந்து கத்திட்டு கிடப்பா, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் வராங்க. என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் பாட்டி சாமுண்டீஸ்வரி வா வீட்டுக்குள்ள வா அப்படிங்கும்போது நான் என்ன உங்க வீட்டில் உறவாடுறதுக்காக வந்திருக்கிறேன், ஆமா நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் எல்லாரும் எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ எல்லாரும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இப்போ என்ன சொல்லி நம்ம அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்கோம். உடனே ராஜராஜன் கார்த்திகிட்ட சொல்றாங்க, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீங்க, எப்படியாவது எல்லாத்தையும் நீங்கள் தான் அவகிட்ட இருந்து காப்பாற்றணும், நீங்கள் பேசினா மட்டும்தான் சாமுண்டீஸ்வரியை அமைதியாக வைக்க முடியும், இல்லைன்னா நான் ஏதாவது பேசினோம்னா இப்போ கத்த ஆரம்பிச்சிருவாள் அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே கார்த்திகை இப்போ என்ன பண்ணதுன்னு தெரியல. அப்போ ராஜராஜன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சாமுண்டீஸ்வரி இங்கே கோயிலில் ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாங்க, அதனால தான் நாங்கள் எல்லாரும் வந்தோம் அப்படிங்கும்போது என்னது கோயிலுக்கு ஃபங்க்ஷன் வந்துக்காக எல்லாரும் நீங்கள் வந்தீங்களா அப்படிங்கும்போது அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம்மா அதாவது நாங்கள் எல்லாம் தீ மிதித்தோம், அது மட்டும் இல்லாமல் அந்த சிவனாண்டியும் அந்த காளியம்மாவும் சேர்ந்து என்னெல்லாம் பிரச்சனை பண்ணினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையும் அவங்க சொல்கிறாங்க. இதை கெட்டதுமே உடனே சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, நீங்கள் இங்கே வந்தனால தானே இவ்வளோ பிரச்சனை ஆகி போச்சுது, நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் நீங்கள் என்றைக்குமே இந்த மாதிரி நடந்துக்கிட்டது கிடையாது, இது என்ன புது பழக்கமாக இருக்குது, நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் உங்களை யார் இங்கே வர சொன்னாங்க, அதனால தானே இவ்வளோ பிரச்சனையும், இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, ஃபஸ்ட் நீங்கள் இங்கே எதுக்காக வந்தீங்க எனக்கு அது பதில் சொல்லுங்கள், அப்போ ஆக மொத்தத்தில் நான் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் எல்லோரும் இங்கே இருப்பீங்க அப்படி தானே அப்படிங்கவும் உடனே ரேவதி சொல்கிறாங்க, அம்மா இங்கே நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா அப்படிங்கும்போது ஓஹோ இல்லை இவரை எடுத்து வர சொல்லிட்டு இருக்கிறியா அப்படிங்கவும் ஐயோ அம்மா கிட்ட திரும்ப திரும்ப பேசி நான் மாட்டிக்கிட்டே இருக்கேனே கார்த்தி, நீ பார்த்துக்கிட்டே இருக்கிறியே எங்களை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை கோயிலில் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் இங்கே வந்தோம், அப்போ பாட்டி பேத்திங்கெல்லாம் தான் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க, அதுக்காக தான் வந்தோம், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும் அதனால கோயிலுக்கு வந்திருக்கனால நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, எல்லாரும் மனசுக்குள்ளே ஒவ்வொன்றும் நினச்சிருந்தாங்க, அதனால தான் கோயிலில் அந்த பரிகாரத்தை நிறைவேற்றுறதுக்காக வந்தோம், பாட்டி பேத்திங்கெல்லாம் தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க, அதனால தான் நான் கூட்டிக்கிட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி எப்படியோ அவங்க பேசி எடுத்து அமைதிப்படுத்திருந்தாங்க. உடனே சாமுண்டீஸ்வரியும் சரிதான் மாப்பிள்ள இன்னும் போல இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே சந்திரகலா சொல்கிறாங்க, அக்கா இவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கிறாங்க, நீ என்னன்னா இப்படி அசால்ட்டா இன்னும் போல நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி விட்டுட்டேன், இவங்களுக்குலாம் நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் இவங்க திரும்பவும் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க அப்படிங்கவும் உடனே மயில்வாகனம் அத்தையே அமைதியாகிட்டாங்க, இந்த சின்ன மாமியாருக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு வேட்டை வச்சு விடணும், அப்போ தான் இந்த சின்ன மாமியார் அப்பசாமல் அமைதியாகும், அத்தையே பேசாமல் இருந்துட்டாலும் கூட இந்த சின்ன மாமியார் சும்மா இருக்க விடாது பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உடனே சாமுண்டீஸ்வரி
சரிதான் மாப்பிள்ள, இன்னும் இந்த மாதிரிலாம் தப்பு நடக்கக்கூடாது, வாங்க எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து எல்லாரும் பாட்டிக்கிட்ட சொல்லி கிளம்புறாங்க. அப்போ வந்து ரேவதி வந்து சொல்றாங்க, பாட்டி நீங்களும் எங்க கூட வாங்கலாம் பாட்டி அப்படிங்கும்போது, என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற, இப்பதான் உங்க அம்மா ருத்ரா தாண்டா ஆடி இருக்கிறா, இப்ப நானும் இங்க வந்தோம்னா அவ்வளவுதான், திரும்பவும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவா, அதுக்கெல்லாம் ஒன்று நாள் கிடக்குதுமா, அப்ப நான் கண்டிப்பா வரேன். இப்ப நீங்க எல்லாரும் வந்து 2 நாள் இருந்தீங்களே, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நீங்க எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாரும் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ கார்த்தியும் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு அவங்களும் கிளம்பவும் உடனே பாட்டி சொல்றாங்க, என் பேத்திங்க எல்லாரும் 2 நாள் என் கூட இருந்ததுக்கு நீதாயா காரணம் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த மாதிரி நடக்குது. அடுத்து பார்த்தோம்னா காளியம்மாளை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்துருந்தாங்க. உடனே காளியம்மாள் வந்து கார்த்தியை சந்திக்கிறாங்க. என்ன கார்த்தி, என்னை உள்ளத்திக்கு வச்சுட்டேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்த பாத்தியா, நான் எவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே வந்தேன்னு, என்னுடைய செல்வாக்கு இப்போமாவது நீ புரிஞ்சிருப்பிய, என்கிட்ட எல்லாம் உன் வேலையை காட்டினேன்னா இன்னுமே என்ன நடக்க போகுதுன்னு இன்னுமே தானே இருக்குது அப்படின்னு சொல்லவும் இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, உன்னால் முடிஞ்சது நீ என்னளாலும் பள்ளிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இன்னும் அடுத்துதான் என்ன உங்கள் அத்தை வந்து ஜெயிக்க போகிறான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா, அதையும் தான் பார்த்துடலாம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக நீ பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போகவும் உடனே சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சித்தி அதுதான் ஒன்றும் நடக்காமல் போச்சு, இதெல்லாம் நம்ம தான் பெட்டியை மாற்றதுக்காக போகும்போது அந்த கார்த்தி தான் வந்து தடுத்து நிறுத்திட்டோம்ல, எப்படியும் நாளைக்கு ரிசல்ட்டு அதில் சாமிடி சரி தான் ஜெயிக்க போகிறா, அப்படி இருக்கும்போது என்னால் என்ன பண்ண முடிய போகுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மகனே இப்படி பேசாமல் விட்டுட்ட, அவங்க வீட்டில் பிரச்சனை வரலன்னா என்ன பிரச்சனை நம்மளே ஏற்படுத்திட வேண்டியதா அப்படின்னு காளியம்மாள் சொல்லவோ, இப்போ சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் ஒன்றுமே புரியல. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க சித்தி அப்படின்னு சிவனாண்டி கேட்கும்போது முத்துவேலும் கேட்குறாங்க, ஆமாம் காளியம்மா நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, அதான் சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கிறாளா, அந்த கல்யாணத்தை வச்சு நம்ம பிரச்சனையை ஆரம்பிச்சிட வேண்டியது அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறீங்க சித்தி, துர்காவோட கல்யாணத்தை பற்றியா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அந்த துர்கா தான் அந்த நவீன் பையில காதலிச்சுட்டு தானே அலைஞ்சிட்டு இருக்கிறா, எப்படியும் நவீனையும் அந்த துர்காவையும் தான் கார்த்தி வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறான், அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா அப்படின்னு அவங்க சொல்லவும் உடனே வந்து அவங்க காளியம்மாள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த துர்காவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள சந்திரகலா திட்டப்பட்டபடி, அதாவது ஒரு போலியான மாப்பிள்ளை தானே, அந்த மாப்பிள்ளை விட்டார் வச்சு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு சன்ன ஆட்டத்தை காட்டிடலாம் அப்படிங்கும்போது, என்ன சித்தி சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, ஏற்கனவே வந்து போலியான மாப்பிள்ளையை தான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம், நிச்சயார்த்தம் கூட முடிஞ்சாச்சுது, கல்யாணத்துக்கும் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்துமே நடக்க போகுது அப்படிங்கும்போது, அந்த கல்யாணத்தில் இவ்வளோ நம்ம தலை குனியை வச்சிடலாம் அந்த துர்காவை வச்சு அப்படின்னு சொல்லும் போது, இதை கெட்டதுமே அவங்க சிவனாண்டியும் முத்துவேலும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சித்தி அப்படிங்கவும் உடனே வந்து காளியம்மாள் வந்து ஒரு திட்டத்தை போட்டு சொல்கிறாங்க. இதை கெட்டதுமே சிவனாண்டியும் முத்துவேலும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சித்தி இது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அந்த சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியும் ஊர் ஜனங்க முன்னாடி தலை முடிஞ்சு நிற்பாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அந்த துர்காவை நம்ம பயன்படுத்திக்கிட வேண்டியது அப்படின்னு சொல்லும் போது, இது சரியான திட்டம் சித்தி, இதை மட்டும் சந்திரகலா கேட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், ரொம்பவே சந்தோஷப்படுவோம் அப்படிங்கும் போது, ஆமாம் மகனே அவங்க வீட்டில் அடுத்த பிரச்சனையை துர்காவை வச்சு தான் நம்ம தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா துர்காவை தான் காட்டுறாங்க. அப்போ நவீனும் அதாவது பாட்டியோட வீட்டுக்கு வந்ததை பார்த்துட்டு கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு ஒன்று திரும்பவும் நவீனும் நீயும் சந்திக்க கூடாது, நான் சொல்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் சந்திக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது துர்காவோட கல்யாணத்துல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.